சி எக்ஸசைசஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போது இது வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் தெரப்பிலேயே வரும். பட் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். த பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் பிஃபோர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எக்ஸசைசஸ். இந்த எக்ஸசைசஸ் என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா, இட் ஹேஸ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் மசில்ஸ். ஜென்ரலாக நம்ம கொடுக்குற எக்ஸசைஸ் வந்து இட் ஹேஸ் டு ஸ்ட்ரென்தன் த மசில்ஸ். ஸோ நம்ம ரெண்டு விதமாக கொடுக்குறோம். எக்ஸ்டென்சார் ஸ்ட்ரென்தனிங் ஒன்றும், ஃப்ளெக்ஸார் ஸ்ட்ரென்தனிங். மோஸ்ட்லி பேக் மசில்ஸ் எக்ஸ்டென்சார் ஸ்ட்ரென்தனிங் வந்து ப்ரோன் லைன்லேயும், ஃப்ளெக்ஸார் ஸ்ட்ரென்தனிங் வந்து சுப்பைன் லைன்லையும் வி ஆர் ட்ரைங் டு கிவ் தி எக்ஸசைஸ். அப்போ எந்த எக்ஸசைஸ் வந்து நல்லது? இப்போ எக்ஸ்டென்சார்ஸ் ஆஃப் ஸ்பைன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா விச் எக்ஸசைசஸ் ஆர் குட்? இப்போது ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன், யூ சி யூ ஆர் கோயிங் ஃபார் அ ஸ்டார்டிங் பொசிஷன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது யுவர் ஸ்டார்டிங் பொசிஷன். இப்போது இந்த ரைட் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா, த சிங்கிள் லெக் எக்ஸ்டென்ஷன் இன் குவாட்ரூப்ட் பொசிஷன். இப்போது இந்த லெவலில் திஸ் எக்ஸசைஸ் ஹாஸ் லோவஸ்ட் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் அட் L4 L5. ஓகேயா? L4 L5 லெவலில் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸில். ஸோ திஸ் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் லோ பேக் பெயின். இப்போது அவங்க வந்து எந்த பொசிஷனில், ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த பொசிஷனுக்கு பேர் என்ன? நீங்கள் படிச்சிருப்பீங்களே எக்ஸசைஸ் தெரப்பியில். வாட் இஸ் த பொசிஷன்? இந்த பொசிஷனுக்கு பேர் என்ன? இதிலே இருக்குது, பார்த்து சொல்லுங்கள். What is the name of this position? No one is answering. So this position is called a quadruped position. Just ஒரு செவத்துக்கு நடத்துகிற மாதிரி நான் நடத்திட்டு போகிறேன், அவ்வளோதான். No one is responding. So this position is good. It is a starting position, quadruped position. This will have the lowest compression force at L4 and L5. இப்போ இந்த ஸ்டார்டிங் பொசிஷனை ரைசிங் தி ஆர்ம் அண்ட் லெக் இன் குவாட்ரூப்ட் பொசிஷன். இது கவனிங்க, இந்த பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கும் இங்கே லெக்கை மட்டும்தான் தூக்குறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ட்ரைங் டு லிஃப்ட் போத் யுவர் ஆர்ம் அண்ட் யுவர் லெக். அப்போ ரைசிங் த ஆர்ம் அண்ட் லெக் இது வந்து என்ன பண்ணுது? இட் வில் இன்க்ரீஸ் த கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ். அப்போ L4 L5ல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு யூ வில் நாட் ப்ரிஸ்கிரைப் திஸ் டைப் ஆஃப் எக்ஸசைஸ். இப்போ ப்ராப்ளம் ரொம்ப மினிமமாக பெயின் இருக்குது, ஒன்றும் ரொம்ப பெருசாக L4 L5ல டிஸ்க் ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னா யூ கேன் கிவ் திஸ் எக்ஸசைஸ். பட் ப்ராப்ளம் இருக்குது L4 L5ல அப்படின்னா யூ மஸ்ட் நாட் கிவ் திஸ் ஆர்ம் அண்டு லெக். குவாட்ரூப்ட் பொசிஷனில் ஆர்மும் லெக்கும் ரைஸ் பண்ணுற மாதிரி யூ மஸ்ட் நாட் கிவ் தி எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். இப்போது நம்ம இவ்வளோ இது வந்து என்னதுனாக்கா எக்ஸ்டென்சார் ப்ரோக்ராம். இப்போ இதே மாதிரி நம்ம ஃப்ளக்ஸாஸ்க்கு பார்க்குறோம் அப்படின்னா அவங்கள படுக்க சொல்லிவிட்டு அப்டாமினல் ஸ்ட்ரென்த்தனிங் வந்து கேர்லப்ஸ்லேயே கொடுக்கலாம். நீ பெண்டிங், அதாவது படுத்துட்டு காலை மடக்கிட்டு ஹீ கேன் கோ ஃபார் அ அப்டாமினல். அதாவது படுத்துட்ருக்கிறாரு, படுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், கையை வந்து செகண்ட் டயக்ராம் பாருங்கள், கையை தலைமையில் வைக்கிறாங்க. தலைமையில் வச்சுட்டு காலை மடக்கிட்டு ஜஸ்ட்டு எந்திரிச்சு படுப்பாங்க. அடுத்து இதிலே கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் போகும்போது கையை பின்னாடி வச்சுட்டு அவங்களோட ஹெட்டை தூக்கி கீழே வைப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அப்டாமினல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ப்ரோக்ராமு. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் பர்சனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ பேஷண்ட்டுக்கு இல்லை பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு திஸ் எக்ஸசைஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லெக்காக தூக்கும்போது இட் வில் ட்ரை டு இன்க்ரீஸ் த கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ். எப்போவுமே ஷார்ட் லீவர் எக்ஸசைசஸ் ஆர் லெஸ் பெயின்ஃபுல் கம்பேர்ட் டு லாங் லீவர் எக்ஸசைஸ். இதெல்லாம் வந்து லாங் லீவர் எக்ஸசைஸ். அப்போ அவங்களுக்கு வந்து பண்ணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு just for strengthening you can give these type of exercise. இப்போ இதில் என்ன இன்னும் அப்படின்னாக்கா இந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராமில் அடுத்தடுத்து வரும். இதில் முக்கியமாக ரெண்டு இது பார்ப்போம். என்ன அப்படின்னா அந்த ஸ்குவாட் லிஃப்ட். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு லிஃப்டிங் எப்படி வந்து ஒரு பொருளை வந்து நம்ம தூக்கணும் டே டு டே ஆக்டிவிட்டியில் அப்படிங்கும்போது சில காலம் மடக்கி உட்காந்து ஸ்குவாட் பண்ணி நம்ம வெயிட் எழுப்போம். ஸோ அதை தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ப்ராப்பர் லிஃப்டிங். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்குவாட் அப்படின்னா என்னது? முழங்காலை மடக்கி வெயிட்டை தூக்குறீங்கன்னா தட் இஸ் கால்டு ஸ்குவாட் லிஃப்ட். முழங்காலை மடக்காமல் வென் யூ ஆர் கீப்பிங் யுவர் நீஸ், உங்கள் நீ ஜாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு லம்பார் பெல்விக் ரித்தம் மாதிரி நீங்கள் வந்து குனிஞ்சு ஒரு பொருளை தூக்குறீங்கன்னா தட் இஸ் கால்டு ஸ்டூப். அப்போ குனிஞ்சு தூக்குனீங்கன்னா ஸ்டூப்பு, ஸ்குவாட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு ஸ்குவாட் லிஃப்ட். ஓகேயா? அப்போ இதில் பாருங்கள், இப்போது இந்த ஸ்குவாட் லிஃப்டிங் ஸ்டூப்பு. அப்போ
இப்போ ஃபஸ்ட்டு ஸ்குவாட் பார்க்கலாம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்குவாட் லிஃப்டிங் பார்க்கலாம். இந்த ஸ்பைன் வந்து இட் ரிமைன்ஸ் ஆஸ் இரக்ட் ஆஸ் பாசிபிள். ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்குவாட் தான் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்பைனை நார்மலாக வச்சுக்கிறீங்க. அந்த ட்ரங்க் ஃப்ளக்ஷன் அச்சீவ்டு ப்ரைமரிலி பை த ஹிப் அண்ட் நீ ஃப்ளக்ஷன். ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்குவாட்டிங் பொசிஷன் பண்ணும்போது ஹிப்பையும் மடக்குறீங்க, நீயையும் மடக்குறீங்க. அப்போ the deep layer of erecta spinae is capable of producing posterior shear which helps to offset the anterior shear that occurs with trunk flexion in case of carrying additional load. அப்போ இந்த மாதிரி குத்த வச்சு நீங்கள் ஒரு வெயிட்டை தூக்கும்போது you are able to lift more amount of weight. கான்செப்ட் புரியுதா? இந்த குத்த வச்சு தூக்கும்போது you are able to lift a weight which is very heavy. ஆனால் ஸ்டூப் லிஃப்ட் அப்படின்னு எடுக்கும்போது the trunk வந்து குனியுது, trunk is getting flexed. அப்போ this is achieved by thoracolumbar flexion and there is no knee flexion. So the extensor muscles are at a disadvantage because of shorter moment arm in this position. So a change in the line of pull and the possibility of passive insufficiency resulting from elongated state of muscles. அப்போ ஸ்டூப் பண்ணி லிஃப்ட் பண்ணும்போது உங்களால் பெரிய லெவலில் வெயிட் தூக்க முடியாது. உங்களால் எக்ஸ்டென்ஷன் அந்த வெயிட்டை தூக்கி அந்த ஸ்பைனுக்கு நீங்கள் அந்த வெயிட்டை பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் வெயிட் லிஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குனிஞ்சு அந்த வெயிட் எடுக்க மாட்டாங்க. தே வில் ட்ரை டு ஸ்குவாட் அண்ட் தே வில் ட்ரை டு லிஃப்ட் த வெயிட். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வெயிட் லிஃப்டர்ஸ். அப்படி பார்க்கல அப்படின்னாலும் ஜஸ்ட் கோ அண்ட் சி, அந்த நெட்டில் போயிட்டு பாருங்கள் எப்படி வெயிட் லிஃப்டர்ஸ் வந்து வெயிட்டை வந்து தூக்குறாங்க. அப்போ தே கோ ஃபார் ஸ்குவாட்டிங். ஸ்குவாட் பண்ணி அந்த வெயிட்டை தூக்கி தே கேப் இட் இன் த ஷோல்டர் தென் தே கெட் அப். அப்போ ஸ்குவாட் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களோட இரக்டா ஸ்பைனை வந்து மொமெண்டாமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இட் இஸ் ட்ரையிங் டு கிவ் சப்போர்ட் ஃபார் இரெக்ஷன், ஹிப் எக்ஸ்டென்ஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஆனால் ஸ்டூப் பண்ணிங்க அப்படின்னா தட் வில் நாட் பி பாசிபிள். அவங்களால ஒரு வெயிட்டை குனிஞ்சு நம்ம தூக்க முடியாது, குத்த வச்சு நம்ம தூக்கலாம். தட் இஸ் த டிஃப்ரென்ஸு. ஸோ ப்ராப்பர் லிஃப்டிங் அப்படிங்கிறது எப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் அ ஸ்குவாட் லிஃப்டிங் தான், நாட் அ ஸ்டூப் லிஃப்டிங். ஸோ இதில் வர ஜஸ்ட் கம்மிங் ஃபார் அ பேட் அண்ட் ரைட் போர்ஷன். இந்த வெயிட் வந்து எப்படி தூக்குறது அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்குவாட் லிஃப்டிங், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்டூப் லிஃப்டிங். தென் ஒன்ஸ் அகேன் கம்மிங் டு அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருப்போம். எக்ஸ்டென்ஷனில் குப்புறப்படுத்திட்டு பண்ணாக்கா ஸ்பைனல் எக்ஸ்டென்சாஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, மல்லாக்கப்படுத்திட்டு பண்ணாக்கா தட் இஸ் ஸ்பைனல் ஃப்ளெக்ஸாஸ் ஸ்ட்ரென்தனிங்னு. இப்போது இந்த பொசிஷனில் பாருங்கள், பேக் அண்டு கோர் ஸ்ட்ரென்தனிங். ரெண்டுமே பேக் அண்டு கோர் அப்படின்னா என்னது, யூ ஆர் டூயிங் ஃபார் போத். உங்களோட அப்டாமினல்ஸும் பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸ்டென்சாஸுக்கும் பண்ணுறீங்க. அப்போ ஃபஸ்ட் ஒன் இஸ் கால்டு டேபிள் டாப்பு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பொசிஷனில் படுத்துட்டு ஜஸ்ட் அந்த காலை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா தட் இஸ் கால்டு டேபிள் டாப் பேட்டர்ன். தென் பெல்விக் பிரிட்ஜிங். செகண்ட் டயக்ராம் இஸ் கால்டு பெல்விக் பிரிட்ஜிங். தேர்ட் டயக்ராம் என்னது, க்ரன்ச்சஸ். நீங்கள் க்ரன்ச்சஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் கிவ் யூ அ வீடியோ. உங்கள் இதில் வேணால் வீடியோ போட்டு விட்றேன் உங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில். தென் அந்த குப்புறப்படுத்திட்டு கை ரெண்டையும் பின்னாடி வச்சுட்டு ஜஸ்ட் யூ ஆர் லிஃப்டிங் போத் த லெக்ஸ் அண்ட் யுவர் ஹெட் எல்லாமே எக்ஸ்டென்ஷனில் வச்சு நிமித்துறீங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு டார்ட். திஸ் பொசிஷன் இஸ் கால்டு டார்ட். அப்புறம் ஃப்ரண்ட் பிரிட்ஜிங். ஃப்ரண்ட் பிரிட்ஜிங் அப்படின்னா திஸ் இஸ் நாட் யுவர் புஷ்அப்ஸ் கிடையாது, இது திஸ் இஸ் கால்டு ஃப்ரண்ட் பிரிட்ஜ். சரியா? தென் தி 100 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, த டேபிள் டாப் பொசிஷன்லேயே வாட் ஆர் ட்ரைங் டு டூ இஸ் உங்கள் கை ரெண்டையும் வந்து டேபிள் டாப் பொசிஷனில் கீழே வச்சுருக்கீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்கள் கையை ரைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட்டையும் ரைஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்டாமினல் கோர் வந்து ரொம்ப நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்டு தி 100. தென் ஏர் பிளானிங். ஏர் பிளானிங்னா இந்த நம்ம குவாட்ரூப் பொசிஷனில் வச்சுட்டு ஜஸ்ட் டூயிங் த ஆர்ம்ஸையும் லெக்ஸையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா இது எந்த பக்கம், லெஃப்ட் லெக்கு ரைட் ஹேண்டு, மாறு கை மாறு கால், ஜஸ்ட் திங்க் லைக் தட். யூனிலேட்டரலாக பண்ணக்கூடாது. லெஃப்ட் லெக்கை பண்ணும்போது ரைட் லெக் தூக்கணும், ரைட் லெக் பண்ணும்போது லெஃப்ட் லெக் தூக்கணும். ஸோ ஆப்போசிட்டாக தான் நீங்கள் அதை பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் சம் சார்ட் ஆஃப் ஸ்பைனல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். தென் ஃபஸ்ட் ஒன் இஸ் வீ க்ரன்ச். இந்த வீ க்ரன்ச் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. ரொம்ப நல்லா ஆப்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு யூ கேன் ட்ரை ஃபார் அ வீ க்ரன்ச். ஓகே. தென் ரிவர்ஸ் க்ரன்ச். வீ க்ரன்ச் நல்லா பண்ண முடிஞ்சதுன்னா யூ கேன் கோ ஃபார் அ ரிவர்ஸ் க்ரன்ச்.
அப்படின்னா என்னென்னா கீழேருந்து மேலே போகிறது பதிலாக மேலேருந்து கீழே வருது. தட் இஸ் கால்டு ரிவர்ஸ் க்ரன்ச். தென் ஹிப் ரைசிங் பெல்விக் பிரிட்ஜிங் பேட்டர்ன் தான் இது. தென் சைட் பென்ஸு, ரஷ்யன் ட்விஸ்ட்டு. ரஷ்யன் ட்விஸ்ட் எப்படி ஒரு பாலை கையில் வச்சுட்டு ஜஸ்ட் இஃப் யூ ஆர் மூவிங் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு அண்ட் தட் இஸ் கால்டு ரஷ்யன் ட்விஸ்ட்டு. இதெல்லாம் வந்து ஆப்ஸுக்கு உண்டான எக்ஸசைசஸ்ஸு. தென் பைசைக்கிள் க்ரன்ச்சஸ்ஸு. தென் நீ ரைஸ். ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களுக்கு இந்த ஓல்டு லேடிஸ் இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இந்த மாதிரி நீ ரைஸ் பண்ணலாம். தென் லெக் ரைஸ். இந்த டபுள் லெக் தூக்குறது தான் நான் சொன்னேன். ஸ்ட்ரெயிட்டாக தூக்கும்போது எஸ்எல்ஆர் மாதிரி தூக்கும்போது அவங்களுக்கு அந்த கொஞ்சம் பெயின் இருக்கும். ஸோ பெயின் வேணாம் அப்படின்னாக்கா யூ கேன் அவாய்ட் தீஸ் டைப் ஆஃப் எக்ஸசைசஸ். அடுத்து வந்து பிளாங்க்கு, தென் அப்டாமினல் க்ரன்ச்சஸ், தென் இன்க்ளைன் சிட்டப்ஸ். இன்க்ளைன் சிட்டப்ஸ்னால் நீங்கள் இந்த ஜிம் சென்டர்ஸ் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்க்ளைண்டாக ஒரு டேபிள் இருக்கும். அதில் காலை நீங்கள் நீட்டிட்டு ஜஸ்ட் யூ வில் லை டவுன். உங்கள் தலைகீழ படுத்துருக்க மாதிரி இருக்கும். உங்களோட ஹெட் அண்ட் லோயரில் இருக்கும். இஃப் யூ கெட் அப் அண்ட் மேலே எந்திரிச்சு படுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஆப்ஸ் ஸ்ட்ரென்த்தனிங்காக பால் க்ரன்ச்சஸும் யூ கேன் டூ. அப்டாமினல் ஸ்ட்ரென்த்தனிங் வந்து பால்லையும் பண்ணலாம் நீங்கள். தென் அப்டாமினல் மசில் ஸ்டக் இன் பண்ணுற எக்ஸசைசஸ் பால்லையே. தென் டம்பிள்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இது நீங்கள் உங்களை நான் போய் நெட்டில் பார்க்க சொன்னேன். இது இங்கே பார்க்கவே தேவையில்லை. ஸோ see how they are squatting and after that they are taking the weight. இல்லையா stoop பொசிஷனில் they are not taking the weight, they are squatting and taking the weight. So these are the some of the spinal strengthening exercise. இது நார்மல் ஜஸ்ட் அவங்களோட அதாவது அப்டாமினல் க்ரன்ச்சஸ், நார்மலாக ஒன் லெக் லிஃப்ட்டு, டபுள் லெக் லிஃப்ட்டு, தென் பேக் ஆர்ச் பண்ணி ஸ்பைனல் கேர்ள்ஸு, பேக் ஆர்ச் பண்ணி பண்ணுறது. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் யோர் spinal strengthening exercise. So again I am going to change the slide. We will go to the third presentation. உள்ள இருக்கீங்களா எல்லாரும்? இல்லை ஃபோனை எடுத்து வச்சுட்டு போயிட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம் இருக்கீங்களா? ஓகே. ஏஜஸ் வயசாகும்போது என்ன ஆகும், அதாவது ஏஜ் ஆக ஆக இந்த வெர்டிப்ரல் காலம் வந்து என்ன ஆகும், அப்போ எதுலெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும்? போனை விட்டாச்சுன்னா டிஸ்க்கு, அதுக்கு அடுத்து மசில் இல்லை கார்டிலேஜ் இல்லைன்னா லிகமெண்ட்டு. அந்த டிஸ்க்குன்னு எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டு, இல்லை வெர்டிப்ரா முன்ன பின்ன மேலே ஸ்லிப் ஆஃப் வெர்டிப்ரானா ஏதாவது ஆக்சிடென்ட்னாலேயோ இல்லை ஏஜ்னாலேயோ வழுகிருச்சு, ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா வி கால் இட் அஸ் அ ஸ்லிப்டு வெர்டிப்ரே. ஸோ சேஞ்சஸ் இன் வெர்டிப்ரல் காலம் போனில் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கும்? இப்போ போனுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா வெர்டிப்ரல் போனில் அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரபாக்குலே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கட்டமாக நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க பயோமெக் புக்கில். அந்த ட்ரபாக்குலேயோட ஹைட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், டிக்ரீசஸ் வித் த ஏஜ். ஏன் அப்படின்னா போனில் ஆஸ்டியோபோரோசிஸ் நடக்கும். இன்னொன்று லோடு அதிகமாக அதில் விழுக அந்த மூமெண்ட்டுனாலையும் இந்த ட்ரபாக்குலே வந்து குறைஞ்சிரும். இப்போது டிஸ்கில் என்ன ஆகும்? டிஸ்க்குன்னு எடுத்துட்டோன்னா ப்ரோட்டீன்ஸ் குறைஞ்சிரும், அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிரும், கொலாஜன் குறையும், எலாஸ்டிசிட்டி குறையும், எலாஸ்டின் குறையும். இதனால என்ன ஆகுது? ஹைட் ஆஃப் த டிஸ்க்கு குறையும், அதுக்கு வரக்கூடிய பிளட் சப்ளை குறைஞ்சிரும், வாஸ்குலரைசேஷன் டிக்ரீசஸ். சி